பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தை ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நம்ம சில நேரத்தில் இந்த ஆத்துமா என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலைகளால பிரச்சனைகளால என்ன ஆகுது, கலங்குறோம். இந்த ஆத்துமா கலங்கும் பொழுது தேங்கும் பொழுது யாருக்கு தெரியும்னா ஏசப்பாக்கு தெரியும். நான் இருதயத்தை ஆராய்கிற கர்த்தருக்கு என்ன தெரியும், நம்ம ஆத்துமா தோயும் பொழுது கலங்கும் போது திகைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், பலப்படுத்த திகையாதே கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு பலப்படுத்துகிற தெய்வம் தான் நம்ம தெய்வம். அப்போ இருதயம் நொறுங்குண்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ண ரட்சிக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிறவங்க நொறுங்குண்டி போனவங்களாம் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா சமீபமாக இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், அப்படி கலக்கம்லாம் வரும்பொழுது தியங்கும் பொழுது தேவனை நோக்கி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கிறது, நம்ம ஜெபிப்போம்ல, அந்த இடத்துல நம்ம ஏசப்பா சமூகத்தில், அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என் தேவன் நீங்கள் அதை நன்மையில் முடித்து கொண்டு வாங்க, நன்மையாக மாற்றுங்க, எனக்கு ஒவ்வொரு தீமைகள் நன்மையாக மாற்றுங்க, என் குறைகளை மாற்றுங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் ரட்சிப்பார். நம்மளை ரட்சிக்கும் பொழுது நம்முடைய வாயில் என்ன வரும், துதிப்போம். எப்படி அண்ணா தேவ சமூகத்தில் போய் ஜெபித்த உடனே ஆண்டவர் குறிப்பிட்ட நாளில் பதில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை இல்லைன்னு ஜெபிச்சாங்க, இருதயத்தை ஊற்றி விட்டுட்டாங்க. எப்படி, ஆத்துமா கலங்கும் போது தியங்கும் போது இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இருக்கவில்லை வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கர்த்தர் நம்ம எந்த ஒரு பாதையில் கொண்டு போனாலும் எல்லாம் நன்மைக்கு, ஏன்னா அவர் தீமையை கொடுக்குற தெய்வம் அல்ல, ஆனால் எல்லாத்தையும் உண்டாக்குன தெய்வம் தான், அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எல்லாம் நன்மையாக மாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கும். அதனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கொண்டு, அப்பா நான் உங்களை துதிக்கிறேன், என் குறைகளை மாற்றுங்க, என் பிரச்சனைகளை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிங்க. சரிங்களா? சின்ன ஒரு ஜெபம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் யாமை துதிக்கிறோம் அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட அப்பா எப்பேற்பட்ட பாதைகளை யார் யார் கடந்து செல்லுகிறாங்க எனக்கு தெரியாதப்பா, நீங்கள் அறிந்திருக்கிற சகலவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வமையா நீ அப்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவனை, தூரத்திற்கும் தேவன் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா இருக்கிற சகல இக்கட்டுகளை இந்த விலக்கி காத்துக்கொண்டு அப்பா உண்மை துதிக்கிற பிள்ளைகளை உங்களோட ரட்சிப்பு அவங்களோட குடும்பங்களை ஆளுக செய்யும்படியா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விருப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நிகழ்ச்சி உங்களை நல்ல பிதாவே, ஆமென்.